வணக்கம் நண்பர்களே. இந்த செங்கோட்டையன் போன்ற மிகப்பெரிய புத்திசாலி அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதிமுகவை உடைப்பது, பிரிந்தவர்களை இணைப்பது என்ற பெயரில் அதிமுகவை உடைப்பது. இதுதான் இந்த செங்கோட்டையன் போன்ற அதிபுத்திசாலி அரசியல்வாதிகள். அவர் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் ஒரு அராஜக ஆட்சியை அகற்றுவதற்கு, ஒரு தவறுகளால் நிறைந்த ஒரு ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு அணி முற்படுகிறது. அதில் போய் உடைப்பு வேலையும் சிதைப்பு வேலையும் செய்வது எந்த மூத்தல் அரசியல்வாதிக்கும் தரமான செயல் அல்ல, புத்திசாலித்தனமான செயலும் அல்ல. ஒரு கோமாளி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் இந்த கோமாளித்தனத்துடன் கூடுதலாக கண்ணியம் இல்லாத ஒரு ஆளையும் சேர்க்க சொல்கிறார். யார்? சசிகலா. அவருடைய கண்ணியம் எங்கு குறைந்து போனது? நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று கூறினால் நான் ஒன்றை கூறுவேன். சசிகலா எத்தனை ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு தண்டனை பெற்றார்? எதற்காக தண்டனை பெற்றார்? ஒரு அரசு இயந்திரத்தை, ஒரு அரசினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பின்னால் இருந்து இயக்கி ஒரு குடும்பமே அந்த ஆட்சியை சீரழித்து அதிகாரத்தை கைப்பற்றி பணத்தை கொள்ளையடித்து, இதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லையா? இதற்கெல்லாம் ஆதாரம் கொடுங்கள் என்றா கேட்க வேண்டும்? ஊருக்கே தெரியும், உலகத்திற்கே தெரியும். ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அவரும் சிறைவாசம் அடைந்திருப்பார். அவருடைய ஜாதக பலன், அவருடைய கர்ம பலன். அவர் சிறைவாசத்தில் நிரந்தர தண்டனை. இவரை போல் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் என்னன்னு தெரியல, சிறையில் இருக்காமல் அவர் போய் சேர்ந்து விட்டார். இப்படி பொது வாழ்வில் கண்ணியம் இல்லாத சசிகலா, திருமதி சசிகலா, இவரை இணைப்பது பாஜகவுக்கு அவ்வளோ பெருமையா? எல்லாரையும் இணைத்து கொண்டு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆட்சியை பிடித்து விடுவோம். என்ன கனவு இது? ஓபிஎஸ் வராமல் முக்குளத்தூர் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காதா? யார் சொன்னது? உசிலம்பட்டியில், ஆண்டிப்பட்டியில் இருக்கும் வயதான பாட்டிகள், 80 வயதை கடந்த பாட்டிகள், படிப்பறிவில்லாத பாட்டிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு எம்ஜிஆரை தான் தெரியும், பன்னீர்செல்வத்தை தெரியாது. எம்ஜிஆர் என்ன முக்குளத்தூர் சாதியை சேர்ந்தவரா? ஏன் இந்த தப்பு கணக்குகளை போட்டு மக்களை குழப்பி? நான் சொல்வது ஒன்றுதான், வாக்குரிமை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தயவு செய்து சாதி ஓட்டுகளை பிரித்து கொங்கு, பங்கு, முக்குளத்தோர், என்ன இது? இந்த கோமாளித்தனத்திற்கு 30 வருஷம் 40 வருஷம் அரசியல் இருந்தவரும் போய்கொண்டிருக்கிறார், துணை போகிறார். இபிஎஸ் என்ன ஜாதி ஓட்டையாக வாங்கிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் சுதாரித்து செயல்படுங்கள். சசிகலாவை இணைப்பது தான் பிஜேபியினுடைய நோக்கம் என்றால் பிஜேபியின் கண்ணியம் சுக்குநூறாய் போய்விடும் தமிழ்நாட்டில். ஒரு நாளும் அவர்களால் காலூன்ற முடியாது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.